सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। स्मृति प्राणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. अन्नपूर्णोपनिषत् 2வது அத்தியாயம் 35வது மந்திரம். அநாத்யந்த அவபாசாத்மா பரமாத்மா இஹ வித்யதே இத்யேதன் நிச்சயம் ஸ்பாரம் சம்யக் ஞானம் விதுர்புதாக. இந்த முக்தி அடையறதுக்கு சம்யக் ஞானம் வேணும், சம்யக் ஞானத்தினால்தான் முக்தி அடைய போறோம் அப்படின்றத பல விதமா சொல்லிட்டு இருக்கார். இதுல பார்த்தோன்னா ஞானம்னா என்ன, சம்யக் ஞானம்னா என்ன, முக்தினா என்ன, ஜீவன் முக்தினா என்ன, விதேக முக்தினா என்ன, இதே விஷயங்களும் திரும்ப திரும்ப வேற வேற ஒரு வழியில வந்துட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி கேட்டோம்னா அதுல ஒரு அம்சம் புரியும், அதே விஷயத்தையே வேற விதமா சொல்லும்போது வேற அம்சம் புரியும். இப்படிதான் நம்ம அந்த விஷயத்தை கிரகிக்கணும். அதனாலதான் இதுல தத்துவமசின்னு உபதேசம் பண்ணும்பொழுது 9 விதமா உபதேசம் பண்ணார். இங்க பிருகதாரண்யத்திலையும் அதே மாதிரிதான் வருது. 3 தடவை வரும், 4 தடவை வரும். பிருகர்வை வாருணிகி 5 தடவை கேட்டார். அதனால ஒண்ணு வரும்பொழுது நமக்கு ஒரு விஷயத்த ஒரு விதமா கேட்கிறோம், அதே விஷயத்த அடுத்த நாள் வேற ஒரு திருஷ்டாந்தமோ இல்ல வேற ஒரு யுக்தியோ சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சில அம்சங்கள் புரியாத அம்சங்கள் புரியும். அதுக்காக இந்த உபனிஷத் ருபுவானவர் நிதாகருக்கு மாத்தி மாத்தி சொல்லிட்டு வர்றார். இப்போ சம்யக் ஞானம்னா என்ன? ஏன்னா இந்த அத்தியாயத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போது பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன, யாருக்கு பந்தம் வந்தது, பந்தத்தினுடைய சுரூபம் என்ன, அவன் முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய சுரூபம் என்ன, இப்படிதான் கேள்வி கேட்டுட்டார். அந்த விஷயங்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அநாத்யந்த அவபாசாத்மா பரமாத்மா இஹ வித்யதே. இது எல்லாமே நமக்கு சாதாரணமா பிரகரணங்கள் படிச்சுட்டே இருக்க வாழ்க்கை கூட இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப புரிஞ்சா போலதான் இருக்கும். ஆனா அதை நுணுக்கமா கவனிச்சு பார்க்கும்போது என்ன சொல்ல வர்றாருன்றத உள்ள வாங்கிக்க முடியும். அநாத்யந்த, ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஆத்யந்தம் தத் விபரீதம் அநாத்யந்தம், ஆரம்பம் முதலும் முடிவும் இல்லாதது அநாத்யந்த. அப்படியாகவும் அவபாச ஆத்மா பிரகாச வடிவமாக இருக்கக்கூடியதான ஆத்மா, அநாத்யந்த அவபாச ஆத்மா, அது என்ன? பரமாத்மா. அதை தான் நம்ம பரமாத்மான்னு சொல்றோம். ஏன் இப்படி சொல்றார்? இப்ப நம்ம எப்படி வச்சுருக்கோம்னா, நான் இத்தனாம் தேதி பிறந்தேன், இத்தனை நாள் இருக்க போறேன், அவர் இப்படி பிறந்தார், அவர் இந்த நாள் போயிட்டார் அப்படின்ட்டு ஆத்யந்தவத்துவமா தான் நம்ம மற்ற லோகத்துல நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அது வாஸ்தவம் இல்லை. அப்ப நமக்கு திருஷ்டியில ஜீவனுக்கு ஆதி அந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு பிரமம் இருக்கு. சாதாரணமா ஒருவேளை வேதம்லாம் அத்தியனம் பண்ணியிருந்தா இல்ல சரீரம் தான் போறது, ஆனா இந்த ஆத்மாவானது வேற லோகத்துல போய் வேற நல்ல சரீரத்தை எடுத்துட்டு போகத்தை அனுபவிக்கும். ஆத்ம நித்தியத்துவம் தெரியலாம், ஆத்ம நித்தியத்துவம் தெரியலாம், ஆனா ஆத்மா அசங்கம் ஏக்கம்ன்றது தெரியாத அவளுக்கு. இது அதனால என்ன சொல்ற, அநாத்யந்த அவபாசாத்மா பிரகாச வடிவமாக இருக்கக்கூடியது. அது வெறும் அவபாசம் தான், பிரகாசம் தான், தோற்றம் தான் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு கர்த்தா போக்தான் எனக்கூடியதான எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அதை தான் நம்ம பரமாத்மான்னு சொல்றோம். பரமாத்மா ஈக வித்யதே, இங்க இருக்க. இங்கன்னா நம்ம எங்கேயோ பரமாத்மாவை மேல போய் பார்க்க போறோம் இல்லை, ஈக வித்யதே, ஈக இந்த சரீரத்துல. அப்ப நான் ஒருத்தர் இருக்கேன், பரமாத்மா இருக்காரா அப்படின்னா எது இருக்கோ அதுக்கு பரமாத்மா, அதுதான் பரமாத்மா. ஈக வித்யதே இத்தேதத் நிச்சயம், இதுதான் நிச்சயம். அது பாரம், பாரம்னா அதிகம்னு அர்த்தம், பிரசுரம்.
நிச்சயம் ஸ்பாரம்னா ஸ்பாரம் நிச்சயம் திருட நிச்சயம்னு அர்த்தம். அந்த நிச்சயம் இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சா போல இருக்கு. 2 நாள் கழிச்சு அதே பாடத்தை நம்ம எடுத்து படிக்கும்போது இதுதானா இல்லை அன்னைக்கு கவனிக்கல இன்னைக்கு புது சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னா திருட நிச்சயம்னு அர்த்தம். இத்தியேதன் நிச்சயம் ஸ்பாரம் சமயக் ஞானம் விதுர்புதாக. ஞானிகள் அதை தான் சமயக் ஞானம் அப்படின்னு சொல்றார். இங்க சமயக் அப்படின்னா சமயத்துவம் என்ன? ஞானம்னா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. சமயக் அப்படின்னா அதுக்கப்புறம் சந்தேகமோ விபரீத பாவமையோ இல்லாததான ஞானத்துக்கு சமயக் ஞானம் அப்படின்னு பேர். யதாபூதாத்ம தர்ஷித்வம் ஏதாவத் புவனத்ரயே எது ஆத்மைவ ஜகத் சர்வம் இது நிச்சித்திய பூர்ணதா. இதெல்லாம் நான் அன்னைக்கே சொன்னா போல அன்வயம் பண்ணும்பொழுது கொஞ்சம் நிறைய அத்தியாகாரம்லாம் பண்ணிக்கணும். ஏன்னா இது கிரியாபதங்கள் இருக்காது. அப்படியே அவர் சொல்லிட்டே போறார். இதனால் இதனால் எதனால் எதனால் என்ன அப்படின்னு கேட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. நமக்கு புரிஞ்சிடும். நான் அப்படிதான் அன்வயம் பண்ணி சொல்லிட்டு வர பாருங்க. யதா பூதாத்ம தர்ஷித்வம், யதாபூத ஆத்ம தர்ஷித்வம். யதாபூதம்ன்றதுனா எது எப்படி இருக்கோ அப்படின்னு நிச்சிதமான அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இருக்கே அது தர்ஷித்வம். ஏதாவத் புவனத்திரையே, இந்த மூவலகளையும் இந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான் இருக்கு. எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானு பஷ்யதி சர்வபூதேஷு ச ஆத்மானம் அப்படின்னு படிச்சுட்டோமே. அது மாதிரி யதாபூதாத்ம தர்ஷித்வம் ஏதாவத் புவனத்திரை, மூவலகளையும் இந்த நிச்சிதமான மாற்றம் இல்லாததான ஏகமான அத்வைதமான ஆத்மா மட்டும்தான் இருக்கு. எது ஆத்மைவ ஜெகத் சர்வம். ஆனா இந்த மூவுலகம் என்ன? அந்த ஆத்மாதான். மூவுலகத்துல ஆத்மா இருக்கு அப்படின்னா மூவுலகம் ஆத்மாதான்னு அர்த்தம். எது ஆத்மைவ ஜெகத் சர்வம் இது நிச்சித்திய. அதனால என்ன ஆறுது அவனுக்கு? பூர்ணதா. ஆத்மா ஆத்மாவாக இருக்கிறதுனால, ஆத்மாவை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆத்மா ரொம்ப பெருசு. கொஞ்சோன்னு அனாத்மா, ஒரு பரமாணு அளவுக்கு ஒரு அனாத்மா இருந்தாலும் ஆத்மாவுக்கு குறைவுதான். ஏன் குறைவுன்னா அந்த பரமாணு இருக்கிற இடத்துல ஆத்மா இல்லையே, அந்த பரமாணுவா ஆத்மா இல்லையே. நம்ம பக்தின்னு நினைச்சு பகவான் ரொம்ப பெரியவர், அவருக்கு நான் இன்னைக்குமே சேவை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா, சேவை பண்ணக்கூடிய நான், சேவகனா இருக்கக்கூடிய நான் அந்த பரமாத்மா இல்லையே. அப்ப நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல அவர் இல்லை. நம்ம சரீரம் இருக்கிற இடத்துலயோ நம்ம மனசு இருக்கிற இடத்துல அவர் இல்லை. அவருக்கு ஒரு குறைவை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி நான்றதே எதுவும் இல்லைப்பா, எல்லாமே நீதான் அப்படின்னு நம்மளை அப்படியே அங்க கொண்டு போய் எப்படி ஒரு சைந்தவ கணம் உப்பு கட்டியான ஜலத்துல கரைஞ்சு போறதோ அது போல இருந்ததுன்னா அதுதான் பூர்ணதா. எது ஆத்மைவ ஜெகத் சர்வம் இது நிச்சித்திய பூர்ணதா. பூர்ணதா என்ன இருக்கு? பூர்ணதா பவதி ஏதி அந்த மாதிரி சேர்த்துக்கணும். சர்வம் ஆத்மைவ. இப்ப சொல்ற நிதாகர் இந்த ருபு மகர்ஷி நிதாகனர் சொல்ற சர்வம் ஆத்மைவ, இதெல்லாம் ஆத்மா தான். கௌ திருஷ்டௌ பாவாபாவோ, கௌ பாவாபாவோ திருஷ்டோ தஹ கௌகே பிரதமாத்வி யோஜனம். பாவம் அபாவம் இது இருக்கு, இது இல்லை. ஜாகிரத்துல பிரபஞ்சம் இருக்கு, சுஷுப்தியில பிரபஞ்சம் இல்லை. நான் பார்க்கும்போது எனக்கு இந்த பொருள் தெரிகிறது, நான் பார்க்காத பொருள் இல்லை அப்படின்னு. பாவம்னா இருக்கு, அபாவம்னா இல்லை. இந்த உலகத்தையே நம்ம ரெண்டா பிரிச்சுட்டு இருக்கோம், இருக்கும் பொருள் இல்லாத பொருள் அப்படின்ட்டு. இது எங்க இருக்குன்னு கேட்கிறார். கௌ பாவா அப்படின்னு ரெண்டு இல்லவே இல்லை, எல்லாமே ஆத்மா தானே இருக்கு, இல்லைன்றதே கிடையாது. இது குடம் அப்படின்னு பார்த்தா அயம் கடகன்னா அயம் பட்டுவனான்னு அர்த்தம். நான் இது குடம்னு பார்த்தேன்னா இது வஸ்திரம் இல்லை. இது வஸ்திரம்னு பார்க்குற பொருள் அது குடம் இல்லை. இப்போ நான் குடம்னு பார்த்தேன்னா வஸ்திரத்தினுடைய அபாவத்தை பார்க்குறேன்னா அது வஸ்திரமா இல்லை, அது யானையா இல்லை, குதிரையா இல்லை, கழுதையா இல்லை, அது குடமா தான் இருக்கு. அப்ப நான் ஒரு பொருளை பாவம் இது இருக்குன்னு பார்த்தேன்னா 1000 கோடி பொருள் அங்க இல்லைன்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதை பார்த்து அவன் கேட்கிறான், இது குடம்னு சொல்றியே, இது வஸ்திரமான இல்லை. அப்போ ஒவ்வொரு பாவத்தினோடும் அத்தனை அபாவம் நம்ம சொல்றது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை, கேட்டா பதில் சொல்றோம். ஆனா அது எங்க இருக்கு? இதுவும் நீ வஸ்திரம்னு பாக்குறதும் ஆத்மாதான், குடம்னு பாக்குறதும் ஆத்மாதான். அப்பதான் பூர்ணதா வரும். கௌ பாவா பாவோ திருஷ்டோ, அது ரெண்டே யார் எங்க பார்த்த?
கோவா கதோ, நீ பார்த்தனா அது எங்க போச்சு இப்போ? கோவா கதோ, இப்போ கயிறு இருக்கு, பாம்பு பார்க்குறான். இல்லை, அவன் வந்து பாம்புன்னு பார்க்கும்பொழுது கயிறு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க வந்து இல்லடா இது வந்து கயிறு தான் சொல்லும் போது கயிறு தான் இருக்கு. அப்ப அந்த பாம்பு எங்க போச்சு? குவா கதோ, எங்கேயும் போல, இருந்தா தானே போகும். அது போல இப்ப அதனால என்னாச்சு? குவா பந்த மோட்ச கலனே, பந்தம் குவா அப்படின்னா குத்துறன்னு அர்த்தம். குவா பந்த மோட்ச கலனே, பந்தம் மோட்சம் எனக்கூடியதான கல்பனை எங்க இருக்கு? ஆத்மா மட்டும் இருக்கு. ஆத்மாவை பந்தப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு அவித்யான்னு இருந்ததுன்னா ஆத்மாவுக்கு பந்தம்னு சொல்லலாம். அவித்யா எங்க இருக்கு? ஆத்மா மட்டும்தானே இருக்கு. அவித்யா இருந்து ஆத்மா பந்தப்பட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த அவித்யா போக்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் வந்து மோட்சம்னு சொன்னா ஆத்மா ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கு பந்தமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. இப்ப பந்த மோட்சகலனே பிரம்மைவேதம் விஜృంభதே, இதம் பிரம்மைவ விஜృంభதே. இதம் நம்ம இதம் இதம்னு பார்க்கறது எல்லாம் பிரம்மன் தான் இப்படியாக விஜృంభதே தோன்றுகிறது. நம்ம பிரம்மத்தை வந்து பல விதமா பார்த்துட்டு இருக்கோமே தவிர அங்க வேற ஒண்ணும் இல்லை. பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. சர்வம் ஏகம் பரம் யோம கோமோட்ச கஸ்ய பந்ததா பிரம்மேதம் பிரம்மிதாகாரம் பிருகத் பிருகத் அவஸ்திதம் தூராத் அஸ்தமிதத்வித்வம் பவ ஆத்மைவ துவம் ஆத்மனா. இது இப்படி வந்து ஆத்ம ஞானத்தை சொல்றதுக்கு என்ன பிரயோஜனம்னா, இப்ப நம்ம சாதாரணமா படிக்கும்போது பந்தம்னா இப்படி இருக்கும், அஜ்ஞானத்தினால பந்தம் வருது, ஞானத்தினால போகும். ஞானம் வரத்துக்கு வந்து நம்ம என்ன சாதன சதுஷ்டய சம்பத்தி, அதுக்கு நித்திய கர்மாலாம் பண்ணணும். சித்த சுத்தி ஆன உடனே சமாதமாதிகள் வந்ததுன்னா ஒரு விசிஷ்ட குரு லாபத்தினால அவர்கிட்ட சிரவணம் பண்ணணும். ரொம்ப நாள் சிரவணம் பண்ண உடனே மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம், அப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு ஏகாகிர சித்தியோடு இருந்தோமே ஆனால் அப்புறம் ஞானம் வரும். சாதாரணமா நம்ம இப்படிதான் பார்த்து இவர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எதுக்கு இந்த உபனிஷத்து எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, எந்த நமக்கு வந்து நாளைக்கு நிதித்தியாசனம் பண்ணும்போது எந்த நிலையை நோக்கி போகணும். இப்ப விசாரம் பண்ணோம்னா எதை விசாரம் பண்றோம் கேட்கணுமோ இல்லையோ, எதை விசாரம் பண்றது? எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கும். கிரந்தத்தை படிக்கிறதா விசாரம் இல்லை. ரெண்டு பேரும் வந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சுருந்து ஒரு உபனிஷத் வாக்கியமோ கீதா ஸ்லோக வாக்கியமோ எடுத்துட்டு பதம் பதமா அர்த்தம் சொல்லி இதுக்கு இந்த அர்த்தம் இருந்தா என்ன இருக்கும், அப்படி இருந்தா என்ன இருக்கும், அதை தான் பாஷ்யக்காரர் பண்ணி வச்சிருக்காரு. அதை படிக்கிறது சரி. நிதித்தியாசனம்னா இப்போ வந்து சகுனமா ஒரு ரூபத்தை கொடுத்து தியானம் பண்ணுன்னா சுலபமா தியானம் பண்ணிடலாம், சுலபமான பண்ணிடலாம். நிர்குணத்தை தியானம் பண்ணுன்னா குணமே இல்லைன்னு தியானம் பண்ணோம், எப்படி பண்ண முடியும்? அதை தான் இங்க சொல்றேன். நிதித்தியாசனத்துக்கு கிட்ட போகும்போது மனனம் பண்ணி விசாரம் பண்ணதுக்கு அப்புறம் மனசு எந்த அளவு பரிபக்குவம் வந்திருக்கணும். இதுதான் இதை படிக்கும்போது நமக்கு இதுதானே உண்மை அப்படின்னு தோணித்துன்னா நமக்கு வந்து அந்த நிதித்தியாசனத்துக்கு யோகிதை வந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவர் என்ன ஒண்ணுமே சொல்லி இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னா அப்ப நமக்கு வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாமே, உபனிஷத்தே படிக்க வேண்டாமே, சரி இது வேண்டாம் போல இருக்கு அப்படின்னு விபரீதமா தோணித்துன்னா நம்ம உட்காந்து சிரவணம் பண்ணணும்னு அர்த்தம். சர்வம் ஏகம், நம்ம தியானம் பண்ணும்போது நிர்குண தியானம் பண்ணும்போது மனசை எந்த நிலையில கொண்டு போய் வச்சுக்கணும்ன்றத சொல்ற. சர்வம் ஏகம் பரம் யோகமா கோமோட்ச கஸ்ய பந்ததா, இதெல்லாம் பரமே யோமன் பிரதிஷ்டிதம்னு பார்த்தோமே, இது ஹிருதயாகாசம். இதெல்லாம் அந்த ஆகாசம் தான், பரம் ஆன ஆகாசம். கோமோட்ச கஸ்ய பந்ததா, யாருக்கு பந்தம் இருக்கு? மோட்சம்னா என்ன அர்த்தம்? பிரம்ம இதம், இதெல்லாம் பிரம்மந்தான். பிரம்மிதாகாரம், பிரம்மணம் அப்படின்னா பிருக பிருகி விருத்தவ் அப்படின்ற தாத்துலேருந்து பிரம்ம சப்தம் வந்தது. இது பிரம்மிதம், வளர்ந்தது. எந்த அளவு வளர்ந்துருக்குன்னா பிருகத் பிருகத், பிருகத்தை விட பிருகத். நம்ம புத்தியில எது பெருசுன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அதை விட பெருசு. ஆனா புத்தி எட்டாத அளவுக்கு பெருசு. பிருகத் பிருகத் அவஸ்திதம், அப்படி இருக்குது. தூராத் அஸ்தமித த்வித்வம், அஸ்தமித த்வித்வம், இந்த த்வித்வம் ரெண்டாவது தன்னை தவிர இன்னொரு பொருள். தூராத் அஸ்தமிதம், அது கிட்டேயே வராது. அந்த பிரம்மத்துக்கிட்ட துவைத்தம்ன்றதே வராது. தூராத் அஸ்தமித த்வித்வம் ஹே நிதாக அப்படின்னு சம்போதனம் பண்றார். பவ ஆத்மைவ துவம் ஆத்மனா, துவம் ஆத்மனா ஆத்மைவ பவ, ஆத்மாவினால் ஆத்மாவாக இரு.
ஆத்மாவாக இரு அப்படின்னு அர்த்தம். ஆத்மனா ஆத்மைவ பவ. ஆத்மாவினால் என்ன நம்ம முயற்சி பண்ணி அந்த கரணத்திலேயோ மற்ற கரணங்களையோ இவைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு வெறும் கேவல ஆத்மஸ்வரூப தியானத்தினால ஸ்வரூப ஞானத்தினால ஆத்மைவ பவ, ஆத்மாவா இரு. இப்ப எப்படி இருக்க? நிதாகனா இருக்க, சரீரனா இருக்க, சத்திரியனா இருக்க, என்னுடைய சிஷ்யனா இருக்க, இத்தனை விதமா இருக்க. அப்படி இருக்காத, ஆத்மாவா இரு. பவ ஆத்மைவ அத்வம் ஆத்மனா சம்யக் ஆலோகிதே ரூபே காஷ்டபாஷான வாசசாம் மனாகபி ந பேதோ அஸ்தி கவ அசி சங்கல்பனோன்முக சம்யக் ஆலோகிதே ரூபே. இந்த ரூபம் இருக்கே அது சம்யக் ஆலோகிதே, நன்றாக பார்த்த பிறகு. காஷ்டபாஷான வாசசாம், காஷ்டபாஷான வாசசாம் ரூபே சம்யக் ஆலோகிதே. இந்த காஷ்டம் கட்ட, பாஷாணம் கல்லு, வாசசாம் வஸ்திரம், இவைகளுடைய ரூபத்தை சம்யக் ஆலோகிதே சதி. இதெல்லாம் என்னன்னு பார்த்தோமே, ஆனால் எதுக்கு 10 பொருள் இருக்கு, இதென்ன 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 அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சம்யக் ஆலோகிதே சதி மனாவிபி ந பேதோ அஸ்தி. இது கட்டையா இருக்கு, இது வஸ்திரமா இருக்கு, இது வேற ஏதோ கல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சாதாரணமா பார்க்கறோம். என்ன பார்த்து சொல்லு அப்படின்னா இது இப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு அனுபவம் இருக்கு. ஆனா சம்யக் அப்படின்னா அதனுடைய வஸ்து சத்துவம் என்ன? இது கட்டையா இருக்கு, கட்டைங்கிறது வந்தது பிருத்திவி, பிருத்திவி எதுல இருந்து வந்தது? ஜலம், ஜலம் நெருப்புல இருந்து, நெருப்பு வாயுல இருந்து, வாயு ஆகாசத்துல இருந்து, ஆகாசம் சத்தான பிரம்மத்துல இருந்து. அப்ப இது என்னவா இருக்கணும்? பிரம்மன் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒன்றும் அதனுடைய காரணத்தை நோக்கி போனோம்னா அன்னேன சோமிய சுங்கேன ஆபோ மூலம் அன்பிச்ச, அபாம் சோமிய சுங்கேன தேஜோ மூலம் அன்பிச்ச, தேஜசா சோமிய சுங்கேன சன் மூலம் அன்பிச்ச சதாயத்தனா சத் பிரதிஷ்டா அப்படின்னு சாந்தோக்கியத்துல சொல்றார். இது பிருத்திவி, அன்னம்னா பிருத்திவின்னு அங்க எடுத்துக்கணும். இது பூமின்னு பார்த்தேன்னா அது ஜலத்துல இருந்து வந்திருக்கு, ஜலம்ன்றது பார்த்தீங்கன்னா தேஜஸ்ல இருந்து வந்திருக்கு, இந்த தேஜஸ் ஆனது சத்துல இருந்து வந்திருக்கு. அதனால இதெல்லாம் சத்துன்னு எடுத்துக்கோ. அந்த திருவத்கரண பிரக்கிரியில அப்படி சொல்றார். அதுபோல சம்யக் ஆலோகித சாதாரணமா பார்த்தோம்னா சரி, இங்க சம்யக்ன்றது வேதாந்த திருஷ்டியா பார்க்கும்போது காஷ்ட பாஷான வாசசாம் ரூபே சம்யக் ஆலோகிதே. இவ்வளவு நன்றாக பார்த்த காலத்தில் மனாகபி ந பேதோஸ்தி, எதை பார்த்தாலும் சத்தான பிரம்மமாகத்தான் இருக்கு. குவாசி சங்கல்பனோமுக, சங்கல்பன உன்முக, அந்த மனசுல சங்கல்பம் பண்ணக்கூடியது இது இது இதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டே இருக்குமே, அதுலயே முயற்சியோடு இருக்க நீ. நிதாகனை பார்த்து சொல்ற சங்கல்பன உன்முக, அதை நோக்கி போயிட்டு இருக்க. குவாசி, நீ எங்க இருக்க? இது எல்லாமே பிரம்மமா தான் இருக்கு, நீ எங்க போயிட்டு இருக்க? இதெல்லாம் எதெல்லாமோ கற்பனை பண்ணிட்டு, இல்லாத பொருளை கற்பனை பண்ணிட்டு நீ எங்க இருக்க? நீ நிலை இல்லாமல் இருக்க. இது எதிர்க்க பார்க்கறது காஷ்டம் கட்டை, இல்லப்பா அது பிரம்மம். இது கல்லு, இல்லை இது பிரம்மம். இது வஸ்திரம், இல்லை இது பிரம்மம். நீ கல்லு கட்டை இதெல்லாம் இது என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கியா, நீ எங்க இருக்க? நீ கனவு கண்டுட்டு இருக்கியா? இங்க பாரு, நிஜமா பார்த்தானே இதுதான் இருக்கு. நம்ம ஒருத்தருக்கு ஒண்ணு சொல்லி கவனிக்கலன்னா நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கிறோம். அந்த மாதிரி கேட்கிற. வாசி சங்கல்பனோமுக உன்முக ஆதா வந்தேஜ சம்சாந்த ஸ்வரூபம் அவிநாசியத் வஸ்தூனாம் ஆத்மனச்சைதத் தன்மயோபவ சர்வதா. ஆதவு அந்தேஜ, ஆரம்பத்திலையும் சரி முடிவிலையும் சரி, சம்சாந்த ஸ்வரூபம், அது முதல்லையும் முடிவிலையும் சாந்த ஸ்வரூபம். சாந்தம் சம்சாந்தம் ரெண்டு ஒண்ணுதான். அந்த ஒரு சாந்தமான சுரூபம், எந்த ஒரு குந்தளிக்கும் இல்லாமல் வெறும் ஆனந்தமான சைத்தன்யமான சுரூபம் இருக்கே, சாந்த ஸ்வரூபம். சுரூபம் அவிநாசி, மாறாதது அழியாதது. எது அஸ்தி வஸ்தூனாம், வஸ்தூனாம் ஆதௌ அந்தேச்ச எது சம்சாந்த ஸ்வரூபம், எது அவிநாசி சம்சாந்த ஸ்வரூபம். ஆத்மனஸ்ச, ஆத்மாவுக்கும் அப்படிதான். இத்தனாம் தேதி பிறந்தார், இத்தனாம் தேதி போனார்னா அவரை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார், போன பிறகு என்னவா இருக்கார்? வெறும் ஆத்மாவா இருக்கார். சம்சாந்த ஸ்வரூபம் ஆத்மனக ச ஏதது, இதெல்லாம் இதுதான் அந்த ஆத்மாவனுடைய சுரூபம். இந்த பிறக்கிறது போறது பற்றி இதுக்கு என்னன்னா சொப்னத்தை திருஷ்டாந்தம் எடுத்துக்கணும். வெறும் ஆத்மா இருக்கு, ஆத்ம பிரகாசம் இருக்கு,
அதுல மனசு ஏதோ கோளாறு பண்ணிட்டு நம்மளுக்கு பொருளைய காமிச்சு கொடுக்கறது. இவன் இங்கேருந்து ஒரு மனுஷனாகவும் கிளம்பி போனதாகவும், நடுவில் யாரோ ஒருத்தர் பேசினதாகவும், சண்டை போட்டதாகவும், அடிபட்டதாகவும், அழுதாகவும் ஏதோ ஒன்று பார்க்குறான். அதுக்கு முன்னாடி என்ன இருந்தா? வெறும் சாந்தமான பிரம்மஸ்வரூபமா தூங்கியிருந்தான். கனவு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி தூங்க போறான். நடுவில் இருக்கிறது மனசு பண்ண கோளாறு. அது போல அந்த ஏதது ஆத்மனச்ச ஏதத் தன்மயோ பவ சர்வதா. அந்த சம்சாந்த ஸ்வரூபம் இருக்கே, நீ அந்த வடிவமா இரு. சொப்னத்துல பார்த்து கஷ்டப்படுற போல இருக்காது. சொப்னத்துக்கு அடிப்படையாக எந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கோ, பிறந்து இறந்து போறதுன்றது, பிறவி இறப்புன்றது வந்து சரீரத்துக்கு, அதை நினைச்சு கவலைப்படாத. அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த சாந்தமான பிரம்ம நிலை. நீ அதுவா இரு. அதுதான் உன்னுடைய நிஜமான ஸ்வரூபம். வருது போறதுன்றது வாட்டட்டும் போகட்டும், அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அது மனசுல இருக்கக்கூடியதான கல்பனை. அந்த கல்பனையை விட்டுட்டு எது வாஸ்தவமா இருக்கோ, ஸ்தூனாம் ஆத்மனச்ச ஏதது தன்மயோபவ சர்வதா. நீ எப்பொழுதும் அந்த நிலையில இரு. கனவு பார்த்து அழறவனும் இருக்காத. கனவுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியதான அந்த சைத்தன்யமா இரு. சரீரம் பிறக்கிறது, சரீரம் போறதுன்றத பார்த்து கஷ்டப்படுறவனா இருக்காத. சரீரத்துக்கு ஆதாரமா சரீரத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதான ஆத்மாவா எப்பவுமே இரு. துவைதா துவைத சமுத்பேதைஹி ஜராமரண விப்ரமைஹி ஸ்புரதி ஆத்மபிஹி ஆத்மைவ சித்தைஹி அத்தீவ வீச்சிபிஹி. சரி, துவைதா துவைத சமுத்பேதைஹி. இது துவைதம், இது அத்வைதம். இத்தனை நாள் வந்து துவைதத்துல இருந்தோம், நாளையிலேருந்து நான் அத்வைத்தத்துக்கு மாறிடுவேன், எனக்கு அது அத்வைத நிலைமை வரும். அதுவே ஒரு கல்பனை. துவைதா துவைத சமுத்பேதைஹி. ஏன்னா அத்வைத்தம்ன்றது வந்து துவைத்தத்தினுடைய பேதம். துவைத்தத்தினுடைய எதிர்ப்பதம் தான் அத்வைத்தம். என்ன அத்வைத்தம்? அத்வைத்தம். அப்ப அத்வைத்தம்னு சொன்னா துவைத்தம்னு ஒண்ணு இருக்கே, அது கூட வேண்டாம். துவைதா துவைத சமுத்பேதைஹி. அதனால வரக்கூடியது என்ன? ஜரா மரண விப்ரமைஹி. அதனால வரக்கூடியது ஜரா மரணம் இப்படின்றது. சுவாதிரிக்த ஆரோப சித்தம் துவைதம். வியாக்கியானத்தில் எழுதுறார், தன்னை தவிர இன்னொன்னத்தை ஆரோப்பம் பண்ணோமே ஆனால், ஆத்மாவை தவிர இன்னொன்று, சரீரம், மனசு, புத்தி, பிரபஞ்சம் எதுவா இருக்கட்டும், அது ஆரோப்பம். அது பண்ணா துவைத்தம். கயிறா பார்த்தா ஒண்ணுதான் இருக்கு. கயிறை பாம்பாகவோ ஜலதாரையாகவோ அங்கே ஏதோ ஒரு கட்டை விழுந்திருக்கணும், எதுவா பார்த்தாலும் அது துவைத்தம். இருக்கிறது ஒரு பொருள், நம்ம பார்க்கறது இன்னொரு பொருள். அப்ப துவைத்தம் வந்தாச்சு. துவைத்தம்னா அப்படி சுலபமா புரிஞ்சுக்கலாம். துவைத்தம்னா என்ன? அங்க இருக்கிறது ஒரு பொருள், நம்ம பார்க்கறது வேற ஒரு பொருள். அப்போ ரெண்டு வந்தாச்சு. அந்த ஆரோப்பம் போயாச்சுன்னா ததா தத் அபவாத சித்தம் அத்வைதம். அந்த ஆரோப்பம் போன பிறகு மீதி இருக்கிறது அத்வைதம். கயத்துல பாம்பே பார்க்காதவனுக்கு, வெறும் கயிறை மட்டும் பார்க்கிறவனுக்கு இந்த கயிறு அத்வைத்தம்னா அவனுக்கு ஏதாவது அர்த்தம் ஆகுமோ? பாம்பை பார்த்த பிறகு அப்பா இது பாம்பு இல்லை, இது கயிறு தான் அப்படின்னு சொன்னா துவைத்தம் இல்லை அத்வைத்தம்னு புரிஞ்சுக்கலாம். ஒன்னே ஒன்று பார்த்துட்டு இருக்கான், அவன் கிட்ட போய் இது வந்து இது பாம்பு இல்லை கயிறுன்னு சொன்னா என்கிட்ட இதுக்கு வந்து இதை சொல்றேன் அப்படின்னு கேட்பான். அந்த நிலைமை. துவைதா துவைத சமுத்பேதைஹி ஜரா மரண விப்ரமைஹி சித்தைஹி. எல்லாம் தித்தியால ஒன்னா எடுத்துக்கோங்க. ஆத்மபிஹி சித்தைஹி. ஆத்மான்னு வந்து பகுவச்சனம் போட்டிருக்கு. அதாவது தன்னுடைய ஆத்மாவை பல நிலையில பார்க்கணும். முதல்ல வந்து நான் பிறந்திருக்கேன், நான் இந்த மாதிரி இருக்கேன், நான் இந்த உத்தியோகம் பண்றேன், நான் இன்னாருக்கு சம்பந்தப்பட்டிருக்கேன், நான் இவருடைய புத்திரன், நான் இவருக்கு பிதா, ஏதோ ஒண்ணு. அத்தனை விதமா நம்மளை வந்து பல விதமா பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பார்த்தாலும் இவைகள்லாம் அப்படி சித்தைஹி, புத்தினால இவைகளை பார்க்கிறோம். புரதி ஆத்மைவ. நீ எப்படி பார்த்தாலும் நமக்கு தோன்றுவது வந்து ஆத்மா மட்டும்தான். ஸ்புரதி ஆத்மைவ அப்தீவ வீச்சிபிகி. வீச்சிபிகி இவ அப்திகி. வீச்சின்னா அலை. எத்தனை அலை பார்த்தாலும், இது பெரிய அலை, சின்ன அலை, இது நுரையோடு இருக்கு, இது இந்த பக்கம் வந்துருக்கு, இது உள்வாங்கி போறது, எது பார்த்தாலும் அங்க இருக்கிறது சமுத்திரன்ற ஜலம் ஒண்ணுதான். அங்க வரக்கூடியதான அலை நம்ம பண்ணக்கூடியதான கற்பனை. வீச்சிபிகி அப்தீவ. எப்படி சித்தத்தினால இவைகள்லாம் கற்பனை பண்றது. அதுதான் நம்ம வந்து துவைதா சமுத்பேதைஹி ஜராமரண விப்ரமைஹி ஆத்மா ஸ்புரதி. அதுதான் இங்க கிரியாபதம். ஆத்மா ஸ்புரதி.
நம்ம எந்த மாற்றம் பார்த்தாலும், எந்த விதமான சுகமோ துக்கமோ வந்தாலும், நம்ம சுகம் பார்க்கும்போது சுக வடிவமா ஆத்மா தான் இருக்கு. துக்கத்தை அனுபவிக்கும் போது அந்த துக்கமும் ஆத்மா. ஏன்னா துக்கம் தோன்றது நமக்கு, அந்த தோற்றம்ன்றது பிரகாசம், பிரகாசம்ன்றது ஆத்மாவுக்கு மட்டும்தான். ஆத்மா தவிர மீதி எல்லாம் ஜடம். எனக்கு ரொம்ப வலிக்கிறது அப்படின்னா அந்த உணர்வுன்றது பிரகாசம், அந்த வலி வந்து ஆத்மா தான். எனக்கு அது வலி வேண்டாம், இந்த ஆத்மா மட்டும் இருக்கட்டும்னா அதுக்கு நம்ம தர்மம் பண்ணியிருக்கணும். அதர்மமும் சேர்ந்து பண்ணதுனால ரெண்டும் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? மனசு வந்து இதோடு சேர்றத, அந்த சம்பந்தத்தை நம்ம வெட்டி விட்டுணும். மனசு இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த சரீரத்துக்கு ஒரு ரணம் வந்ததுன்னா மனசுக்கு வந்து இது வலிக்கிறது அப்படின்னு தோன்றது. சரீரம் நான் இல்லைன்னு மனசு, சரீரத்தையும் மனசையும் தியாகம் பண்ணிட்டோம்னா வெறும் ஆத்மா ஆத்மாவா தோணப்படுது. ஆபத் கரஞ்ச பரசும் பராயா நிர்வதே பதம் சுத்தம் ஆத்மானம் ஆலிங்கிய நித்தியம் அந்தஸ்தயா தியா யஸ்திதः தம் க ஆத்மா இஹ போகோ பாதயித்தும் க்ஷமஹ. தம் அப்படி பாதுவா போக பாதயித்தும் க்ஷமஹ கம் பாதய ஸ்திதः தம் கஹ பாதயித்தும் க்ஷமஹ. யார் இவ்வாறு இருக்கிறானோ அவனை யார் பாதிக்க முடியும்? எது பாதிக்க முடியும்? இப்ப என்னன்னு சொல்லிட்டு வர, ஆபத் கரஞ்ச பரசும், இது வந்து பதம், அதோட அன்வயம். ஆபத், ஆபத்து எனக்கூடியதான கரஞ்சம். கரஞ்சம்ன்றது ஒரு மரம். தமிழ்ல வந்து இந்த புங்கங்கட்டன்னு சொல்லுவார், பூந்திக்காயின்ட்டு. அந்த புங்கன் மரத்துக்கு வந்து கரஞ்ச விருட்சம்னு பேர். இது வந்து சிறுவில்வம்னு சொல்லுவார். இந்த கஷாயம் எல்லாம் வந்து சிறுவில்வம்னு எழுதுவார். அது சிறிவில்வம், இது சிரவில்வம். ஆயுர்வேதத்துல அதுக்கு சிரவில்வம், ஒரு வில்வத்தினுடைய ஒரு வகை இது. அதுல இருந்து தான் வந்து இந்த சோப்பு காயின் போட்டா நுறையா வரும், இதெல்லாம் பண்றதுக்கு. அதுக்கு வந்து அந்த மரத்துக்கு எல்லா பாகமும் ஆயுர்வேதத்துல அதுக்கு பிரயோஜனம் சொல்லியிருக்கு. பட்டையிலேருந்து ஆரம்பிச்சு வேர்லேருந்து தண்டுலேருந்து இலை பூ காய் எல்லாத்துக்குமே மருந்துல உபயோகப்படுத்துறாரு. அது என்ன ஆகும்னா ஈரமான பிரதேசத்துல வருமா, கொஞ்சம் வெள்ளம் வந்தா அடிச்சு போயிடும், காத்து வந்தா கீழே வந்துடும். அந்த மாதிரி அது வர்றது கஷ்டம். ஆபத் கரஞ்ச பரசும், அப்படிப்பட்ட மரத்தை வெட்டுவதற்கு கோடாலியாக இருக்கக்கூடியதான ஆத்மான்னு சேர்த்துக்கணும். ஆத்மா எத்தனையோ மரம் இருக்கும்போது இந்த மரம் எதுக்கு அப்படின்னா, இதுல இருந்து தான் வந்து நமக்கு அந்த நுரையா வருது. இந்த இந்த மரத்துலேருந்து வர கொட்டை இருக்கு, அதை தண்ணியில போட்டு இது பண்ண அப்படியே நுரையா பொங்கி வரும். நம்மளுக்கு சம்சாரமே அது போலதான். அது வெறும் தண்ணி தான், ஆனா நம்ம அது நுரையா பார்க்கிறோம். அது போல ஆபத் அப்படிப்பட்டு ஸ்திரமில்லாததான விஷயத்துக்காக அதை எடுத்திருக்காரு. ஆபத் கரஞ்ச பரசும் பராயாக நிர்வதே பதம், அந்த பராநிலையினுடைய நிர்வൃத்தினா மோட்சம். அந்த பதம் சுத்தம் ஆத்மானம், அந்த ஆத்மாவை ஆலிங்கிய, அதை கெட்டியாக பிடித்து கொண்டு நித்தியம் அந்தஸ்தயா தியா, புத்தி வந்து எப்பவுமே உள்நோக்கியே வச்சுட்டு பிரபஞ்சத்தை நோக்கி போகாம ஆத்மாவை பத்தி மட்டுமே சிந்தனை பண்ணிட்டு யஸ்திதஹ, யார் இருக்கானோ தம் அவனே கஹ ஆத்மா இஹ போக, கஹ ஆத்மா, எந்த ஆத்மாவனுடைய ஆத்மா, யஸ்திதஹ ஆத்மா, யஹ ஆத்மா ஸ்திதஹ, அப்படி அன்வயம். யாரு வந்து ஆத்மாவாக, அப்படி ஆத்மாவா இருக்கானோ, தன் அனாத்மா சம்பந்தம் இல்லாமல் வெறுமன ஆத்மாவா இருக்கானோ, ஆபத்தை போக்கக்கூடியதான அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கானோ, இஹ பாதயித்தும் கஹ பாதயித்தும் க்ஷமஹ, அவனுக்கு எப்படி பாதிப்பு வரும்? அவனை யார் பாதிப்பா? அவனுக்கு எந்த துக்கம் வரும்? கிருதஸ்பார விசாரஸ்ய மனோ போகாதயோ அரயக மனாகபி நபிந்தந்தி சைலம் மந்தானிலா இவ. கிருதஸ்பார, திரும்ப ஸ்பாரம்ன்ற பதம் வந்து கிருத பிரச்சுர விசாரஸ்ய, விசாரம் பண்ணிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் நமக்கு நேரம் இருக்கோ, எப்பெல்லாம் நமக்கு வந்து புத்தி கொஞ்சம் இப்படி போறதோ, எனக்கு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் நான் விசாரம் பண்றேன், ஆகாது. விசாரம் பண்ண எல்லாம் சரியாகும். கிருதஸ்பார விசாரஸ்ய மனோபோகாதய அரையக, அரின சத்ரு, மனசு போகம் முதலிய சத்ருக்கள், மனாகிபின் அபிந்தந்தி, இவன் கொஞ்சமும் இவனுக்கு பேதத்தை உண்டு பண்ணுவதில்லை, இவனுக்கு துக்கத்தை கொடுப்பதில்லை. எப்படின்னா சைலம் மந்தானிலா இவ,
இந்த மந்தமான காத்து இருக்கு, அது மலையை ஒன்றும் பண்ணாது. மலையை மந்தமான காத்து எதுவுமே பண்ணாது, அசையாம இருக்கும். எவ்வளோ காத்து அடிச்சாலும் மலை அசையாம இருக்கு. அது போல இவன் விசாரம் பண்ணிட்டே இருந்தானே ஆனால் இவனுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது. தப்பார விசாரஸ்ய மனோபோகாதையோ அறைய. ஆசை எப்படி அடக்கிறது, கோபத்தை எப்படி அடக்கிறது? இப்போ வேதாந்தம் படிச்சுட்டே இருப்போம், சூத்திர பாஷ்யம் படிக்கணும், உபனிஷத் பாஷ்யம் படிக்கணும். அது படிக்க முடியாது, மைண்ட் கண்ட்ரோலே இல்லையே. மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? வேதாந்த விசாரம் பண்ணணும். அந்த அம்பாளுடைய ஸ்லோகம் ஒன்று வரும், பூமோ ஸ்கலித பாதானாம் பூமிரேவ அவலம்பனம். இப்போ மேலே எங்கேயோ படி ஏறி இருக்கான், கால் தடிக்கிறது தரையில் விழுவான். மரம் ஏறினா கை வழுக்கிறது தரையில் வந்து விழுவான். தரையில் நடந்துட்டு இருக்கிறேன், கால் தடிக்க எங்கே விழுவான்? தரையில் தான் விழுவான். அதுபோல எங்கேயோ யாராவது அபராதம் பண்ணிட்டாங்க ஏனால் நம்ம வந்து அம்பாள் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். அம்பாளுக்கே அபராதம் பண்ணா அம்பாளுக்கு என்ன அபராதம் பண்ண போறோம்? அவளை நினைக்காம இருக்கிறது தான் அபராதம். அம்பாளுக்கு அபராதம் பண்ணிட்டோம்னா திருப்பி அம்பாள் கிட்டே தான் மன்னிப்பு கேட்கணும், வேற எங்க நான் போவேன்னு கேட்கிறார். பூமோ தலித பாதானாம் பூமிரேவ அவலம்பனம் துவைஜாதா அபராதானாம் துவமேவ சரணம் சிவே அப்படின்ட்டு. அதுபோல இவனுக்கு வந்து நமக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கு முடியலையே, நான் என்ன பண்ணணும்னா வேதாந்தம் படிக்கணும், அவ்வளவுதான். பாஷ்யம் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, அது எப்படி சரி பண்ணிக்கிறது? பாஷ்யம் படி சரியாயிடும். இப்படியே சொன்னார் ஒருத்தர்கிட்ட, பாஷ்யம் படிக்கிறதுலாம் கஷ்டமே படக்கூடாது, அது முடியலன்னா திரும்பி படிக்கணும். இந்த பாகம் புரியலன்னா முன்னாடி பாகம், அதுவும் முடியல முதல்ல ஈஷாவாசியம் இதுன்னு சொன்னா அங்கேருந்து ஆரம்பிச்சு படிச்சுட்டே வரணும். அதுவே முடியலன்னா இந்த ஜென்மம் எடுத்ததே வேஸ்ட் அப்படின்ட்டு. இது கிருதஸ்பார விசாரஸ்ய மனோபோகாதையோ அறைய மனாகபி நபிந்தந்தி சைலம் மந்தானிலா இவை. இதே நம்மளே பேசும்போது வேற சந்தர்ப்பத்துல இது முடியலாம், ஸ்தோத்திரங்கள் படிக்கலாம், ராமாயணம் படிக்கலாம், ஜபம் பண்ணலாம், அப்படி எல்லாம் மற்ற இதெல்லாம் போயிருக்கும். இது வந்து ஒரு உயர்ந்ததான நிலையை பத்தி பேசுறது. இந்த அளவு விசாரம் பண்ணக்கூடியதான நிலைமை வந்ததுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன். சூத்திரபாஷ்யம் படிச்சதுக்கு அப்புறம் அதை வேதாந்த விசாரத்தை தவிர மீது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் எடுத்துப்பார். அந்த மாதிரி வேண்டாம். எதுக்காக? அதனால சன்னியாசிகளுக்கு நிறைய விஷயம் பண்ண வேண்டாம் ஏன்னு சொல்லியிருக்கு, பண்ணக்கூடாதுன்னே சொல்லியிருக்கு. ஏன்? அவன் அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. விவிதிஷந்தி, அவள் வந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் விட்டாள். திரும்பவும் போய் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு, அது ரொம்ப கஷ்டம். என்ன பிஹெச்டி லெவல் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு படிச்சு, நான் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் படிக்கிறேன்னா அவளை என்ன பண்ண முடியும்? அதுபோல கஷ்டமா இருக்க. இந்த 4 புஸ்தகம் படிச்சு ரிசர்ச் பண்ணி விஷயம் வரலையானா 5ஆவது புஸ்தகம் படிக்கணும், அவ்வளவுதானே தவிர திரும்பி கீழே வரக்கூடாது. கிருதப்பார விசாரஸ்ய மனோபோகாதையோ அறைய மனாகபி நவிந்தந்தி சைலம் மந்தா நிலா இவ நானாத்வம் அஸ்தி கலனாசு ந வஸ்துதஹ கலனாசு நானாத்வம் ந அஸ்தி. நானாத்வம் அஸ்தி கலனாசு ந வஸ்து. கற்பனை பண்றதுன்றது வந்து அதனால நானாத்வம் வருது, ந வஸ்துதஹ அது நிச்சயமா இல்லை. நானாத்வம்ன்றது வந்து கல்பனை இல்லாத உதித்ததே தவிர வஸ்துதக நானாத்வம் இல்லை, ஒரு ஆத்மா தான் இருக்கு. அந்தர் நானாவிதாசு சரசீவ ஜலாதிவ அந்யது. எப்படின்னா நானாவிதாசு சரசீவ, பெரிய ஏரி இருக்கு, அதுல எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த இடத்துல சுழல் இருக்கு அப்படின்ற, இந்த இடத்துல வந்து கால் இப்படி உள்ள இருக்கும், இந்த வாட்டர் கரண்ட் இந்த பக்கம் போறதுன்ற, இங்க ஜலம் வந்து சுத்தமா இருக்கு, அங்க எப்படி. இது எப்படிதான் நம்ம வெளியில வச்சிருந்தாலும் உபாதி வச்சுன்னு எப்படி வச்சிருந்தாலும் ஏரினா ஜலம் இருக்கு, அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. வஸ்து அந்த நானாவிதாசு சரசைவ ஜலாதிவ அந்நியத்து. ஏரினா ஜலத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அதுபோல ஆத்மாவை தவிர வேற எதுவுமே இல்லை. இது ஏக நிச்சயமய புருஷக, அப்படி ஒரு நிச்சயமாக இருக்கக்கூடிய புருஷன் விமுக்தக, அவன் தான் முக்தி அடைஞ்சார். இத்தியுச்சதே சமவலோகித சமயகர்த்தக. 2 சம் போட்டிருக்கு, சமயக் அவலோகிதக சமவலோகிதக சமயகர்த்தக. அர்த்தக அப்படின்றது பொருள், இருக்கிறது ஒரே ஒரு பொருள் ஆத்மா. அது எப்படி சமயகர்த்தக அப்படின்னா, இந்த தத்துவ சமன்வயத்துல சமயக் அன்வய சமன்வய கிம் நாம சமயத்துவம் அப்படின்னு ஒரு விசாரம் பஞ்சபாதிகல்ல. இங்க சமயகர்த்தக, சமயக்னா என்ன? பிரம்மனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆத்மாவை தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஆத்மாவை அனாத்மாவை தெரிஞ்சுட்டு இருக்கோம், அனாத்மாவை ஆத்மாவை பச்சுட்டு இருக்கோம்.
அது சமயக் இல்லை. ஆத்மா மட்டும்தான் இருக்கு, ஆத்மா தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு அனுபவபூர்வமா இருக்கிறது தான் சமயக் அர்த்தக. அதை சமவலோகிதக, அதை நன்னா பார்த்துட்டு இருக்கான். ஏனோ தானோன்னு இல்லை, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி நிச்சித புத்தியோட யாரு பார்க்கறானோ அவன் தான் புருஷக விமுக்தக, அவன் தான் முக்தியை அடைந்தவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னு சமயக் ஞானத்திலிருந்து எப்படி முக்தின்றத அந்த உயர்ந்த நிதித்தியாசன நிலைமைய சமாதிலாம் பேசணும். இது நிதித்தியாசனம்னா என்ன? ஒருவேளை நமக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி எல்லாத்தையும் சரீரத்தை மறந்து நிதித்தியாசனம் பண்ணக்கூடியதான ஒரு நிலைமை ஒருமையானால் வரதான் வரணும். வரும்பொழுது அப்போ நம்ம எப்படி நினைச்சுட்டு இருப்போம்? ஏன்னா அப்போ மனசு கிடையாது, மனசு ரொம்ப வீக்கா போயிடும். ஒரே ஒரு விஷயத்தை தான் நினைக்கும், ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு நினைக்கும். அப்ப நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும்ன்றதுக்காக இந்த விஷயம் சொல்றது. இத்தேக நிச்சயமய புருஷோ விமுக்தः இत्युच्यते சமவலோகித சம்யக் அர்த்தः இது த்விதீயோऽத்தியாயः. அத திருத்தீயோऽத்தியாயः. இதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.